வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அவரு ரத்தத்தை சிந்தி சிலுவையில மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நாங்க சொல்றது இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் அழைக்கிறார், நீங்க வாங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களால எந்த பிரச்சனை வெளியில வர முடியலையோ இயேசு உங்களை விடுதலை பண்ண போறார். நம்பி வாங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஹலோ, பிரைஸ் லார்ட். எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கண்களை மூடுவோம். அருமையான இயேசு கிறிஸ்துவே, அப்பா, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னைக்கு ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எவ்வளவு கவலைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள்ல கண்ணீர்களும் கவலைகளினால இருக்கிறோம். அப்பா, நாங்க இந்த இடத்துக்கு வந்து ஜெபிக்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த நேரத்துல கண்களை மூடி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கவலைகள் இருந்து, கண்ணீர்கள் இருந்து ஒரு பெரிய விடுதலையை தாருங்கள். கர்த்தர் நீ உண்மையுள்ளவர் என்பதை அப்பா ஒருவரும் எல்லாரும் ருசிக்க ஒரு வழி வாசல்களை திறந்து கொடுங்க. அப்பா, இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக அப்பா இந்த இடத்துல நாங்க சொன்னத அப்பா எல்லாரும் ருசிக்க கர்த்தர் ஒரு வழி வாசலை உருவாக்கி கொடுங்க. கர்த்தர் பெரியவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை இருக்கிறவங்க எல்லாரும் அறிஞ்சு கொள்ள கர்த்தரை அப்பா நீர் ஒரு விசை அவங்களுடைய மனதில பேசுங்க. அவர் கவலைகளும் கஷ்டங்களும் எடுத்து நீக்கி அப்பா ஒரு பெரிய சமாதானத்தை இந்த மாதத்துல நீங்க கொடுக்கும்படியாய் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.